ஹாய் காய்ஸ். இன்றைக்கி வந்து நான் வந்து என் கம்பெனியில் வந்து எனக்கு எக்ஸாம் இருக்குது. என்னடா எக்ஸாம் கேட்குறீங்களா? நான் வந்து ஜப்பானுக்கு வந்து 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் என் கம்பெனியில் நான் எத்தனை டெஸ்ட் ஏறி தெரியுமா? 4 டெஸ்ட்டுக்கு மேலே ஏறிட்டேன். இது 5வது டெஸ்ட்டு. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, ஒருவேளை ஜப்பானில் வந்து எல்லா கம்பெனிலையும் இப்படி தான் எக்ஸாம் வச்சுனே தான் இருக்காங்களா, இல்லை நம்ம கம்பெனியில் மட்டும் தான் வச்சுருக்காங்களா? எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு. தயவுசெய்து இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வைக்கிறாங்கன்னா வைக்கிறேன்னு சொல்லுங்கள். அது தெரிஞ்சுனா என் மனசை கொஞ்சம் நான் வந்து சாந்தப்படுத்திடுவேன். என்னோடய கம்பெனியில் இருக்கிற எக்ஸாமுக்கும் ஜேபிடிக்கும் கம்பேர் பண்ணும்போது நான் என் கம்பெனி ஜேபிடியில் கூட எப்படி பாஸ் ஆகிடலாம் போல இருக்குது. 2 அட்டம் 3 அட்டம் அடித்தா என் கம்பெனி அட்டம்ஸ் இது வரைக்கும் நான் உண்மையை சொல்லணும்னா நான்லாம் ஒரு அட்டம்லாம் பாஸ் ஆனதுக்கு வாய்ப்பே இல்லை. 3க்கு மேலே தான், 3 4 தான். ஏன்னா என்ன ஒன்று எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா, என் கூட ஏதாவது வந்து நம்ம பசங்க யாராவது இருந்தாங்கன்னா அவனும் ரொம்ப அப்படியே எக்ஸாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களா, அதனால் நம்மளுக்கும் அப்போ ஒரு மனசு ஒரு மாதிரியாக ஒரு சாந்தமாக இருக்கும். நம்ம கூட எல்லாமே ஜாப்பனீஸ்காரங்களானால அவன்லாம் இப்படி எதுவும் பாஸ் ஆகிடுறாங்க, ஆனால் நம்மளால் பாஸ் ஆக முடியல. அதுதான் ஒரு மனசு கஷ்டம். இது நம்ம பசங்க எவனா இருந்தானா சரி ஓரளவுக்கு அப்படியே பரவாயில்லன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் சாந்தமாக இருக்கலாம். ஸோ அது வந்து வாய்ப்பு இல்லைன்னு யாரும் இல்லை. வருவாங்க, எப்போ வருவான்னு தெரியல. நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பை கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.